ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கான முக்கியமான ஹெல்த் டிப்ஸை பற்றி தாங்க பேச போகிறோம். காலை உணர்வை தவிர்க்காதீங்க. சிலர் சர்க்கரையை குறைக்கணும்னு நினச்சி காலை உணவை தவிர்க்கிறாங்க. இது தவறு. சத்தான காலை உணவு ரொம்பவே அவசியங்க. ஒயிட் ரைஸ், மைதா, சர்க்கரை இது மூணுத்தையுமே குறைச்சிக்கோங்க. இது மூணுமே ரத்த சர்க்கரையை வேகமாக அதிகரிக்க செய்யுது. அதுக்கு பதிலாக முழு தானியங்களை பயன்படுத்தலாம். தண்ணீர் நிறைய குடிக்கிறத பழக்கமாக ஆக்கிக்கோங்க. அது உடல்ல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்ற உதவியா இருக்கு. தினமும் 30 நிமிஷம் நடைபயிற்சி செய்யணும். இது இன்சுலின் அளவை சீராக்கி சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கும். மன அழுத்தத்தை குறைக்கணும். ஸ்ட்ரெஸ் ரத்த சர்க்கரையை அதிகப்படுத்தும். தினமும் தியானம், சிரிப்பு, நல்ல உறக்கம் இதையே கடைபிடிச்சாலே போதுங்க. சர்க்கரை நோய் இருந்தாலுமே நம்மளோட வாழ்க்கையை ஆரோக்கியமா நம்மளால நடத்த முடியும். முக்கியமான விஷயம் என்னன்னா, உணவு, உடற்பயிற்சி, மனநிலை இது மூணும் சமநிலை இருந்தாலே போதும். இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.